ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன் உங்களுடைய ப்ளவுஸ் பீஸும் லைனிங் பீஸும் எடுத்து ராங் சைடு வச்சு பாட்டமில் எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம்ல, அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே திருப்பி வச்சு அந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக நம்ம சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து நீங்கள் ஒட்டிக்கிறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் காட்டும். தச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். வித்து வந்து 5 இன்ச்சு, லென்த்து வந்து உங்களுடைய ப்ளவுஸ் வந்து இப்போ பாட்டமில் வந்து 7 இன்ச்சு, ஃபோல்ட் பண்ணால் வந்து 14, எனக்கு 7 இன்ச்சு தான் வருது அப்படின்னா அது நீங்கள் வந்து 3 மடங்கு எடுத்துக்கலாம். 21 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அதை அப்படியே ராங் சைடு வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணி ராய்ஜஸ் தெரியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா நியூ டிசைன்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு சைட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ராய்ஜஸ் தெரியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சிங்கிள் பீஸே போதுமானது. நம்ம ஃபோல்ட் பண்ணி திருப்பிலாம் எடுக்க வேண்டாம். தச்சு எடுத்தாச்சு. இது வந்து என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1.5 2 இன்ச் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வச்சு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரே சைஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அளவு கிடையாது. நீங்கள் சின்ன ஃப்ளீட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். தெரியுதா? நான் 1 இன்ச் வர மாதிரி எனக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கேப் வேணும். கொஞ்சம் வந்து பட்டையாக வேணும், எனக்கு வைடாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் தான் எடுக்கிறோம். நார்மல் ஃப்ளீட்ஸ் இல்லை, இது பாக்ஸ் ஃப்ளீட்டு. பாருங்கள், ஒரு பாக்ஸாக வரும். இந்த பக்கமும் பாக்ஸ் வரும், பேக் சைடு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலும் பாக்ஸ் வரும். இது ஃபுல்லாக அதே மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. நான் என்னுடைய நம்பரை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நிறைய நியூ டிசைன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதனா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நியூ டிசைன் எனக்கு வேணும் மேம் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தயங்காமல் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம போட்டுட்டு வர ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குற எல்லாருக்குமே, டெய்லி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த மாதிரி போட்டுட்டு வரோன்ட்டு. நியூவாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய நியூ டிசைன்ஸ் இருக்குது. 1000 லேக்ஸ் கணக்காக இருக்குது நாங்கள் நியூ டிசைன்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக கிளாஸில் வந்து நான் எடுக்கிறேன். அப்லோடும் நம்ம பண்ணிட்டு வரோம். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ப்ளீட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம்ல, இந்த பாக்ஸ் ப்ளீட்டை எடுத்து அப்படியே நம்மளுடைய ப்ளவுஸ் பாட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் எந்த இடத்துல தைச்சிங்களோ 1/2 இன்ச்சு விட்டு அதே இடத்துல தான் இங்கேயும் தைக்கணும். டாப் கார்னர்லலாம் வச்சு தச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். தெரியுதா? நான் எங்கே தைச்சிருக்கணும் அது மேலேயே தையல் போட்டுட்டு வரேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போது மேலேருந்து உள்பக்கமாக இதை சாய்ச்சிங்கன்னா டைமண்ட் மாதிரி வரும். டைமண்ட் மாதிரி வந்ததுன்னா பாட்டமில் நீடில் வச்சு த்ரெட் வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த டாப்லேயும் வந்து அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த டைமண்ட் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் டைமில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதனால தான் அந்த நீங்கள் எந்த அளவுக்கு பாக்ஸ் ப்ளீட்டில் ஸ்டிச் பண்ணிங்களோ 1/2 இன்ச்சு அதே 1/2 இன்ச்சுக்கு நான் தைக்க சொன்னேன். அப்போ தான் மேலேருந்து கீழே டவுன்வர்ட்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டைமண்ட் வந்து கிடைக்கும். தெரியுதா?
மேலேருந்து இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா அவ்வளோதான். 2 சைடும் நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டைமண்ட் கிடச்சிரும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம வைக்க போகிறோம். ஒரு ப்ரில் வச்சு போடணும், ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. நம்ம போடுற டிசைன்ஸ் எல்லாமே பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து சூப்பராக போடுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து கிளியராக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதனா நடுவில் புரியலைனாலும் எனக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். தெரியுதா டைமண்ட் எப்படி எடுக்கிறேன்ட்டு? மேலே வந்து டைமண்டில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துப்பேன். கொஞ்சம் அது ஓப்பனில் இருக்க மாதிரி நமக்கு தெரியக்கூடாதுல, அதுக்காக மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துப்பேன். நீங்களும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இப்படியே இருந்தாலும் ஓகேனாலும் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கனாலும் அது வந்து பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு எப்படி சௌகரியனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். மேலே டாப் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக நீடில் வச்சும் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ E8000 ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து நான் ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு கோல்டு பீடு தான் எடுத்திருக்கேன். டிசைனே கொஞ்சம் ஹெவி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டோன் வந்து கொஞ்சம் மைல்டாகவே வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா ராயல் லுக்காக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி நியூ டிசைன்ஸ் வேணும்னாலும் எனக்கு தயங்காமல் கேளுங்க. நான் உங்களுக்கு கட்டாயம் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்குன்னா ஒருத்தர் 2 பேருக்கு விட்டு போயிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.